ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ரொம்ப கோபத்தோட நான் ஒரு இடத்த கூட விட்டு வைக்காமல் அழிச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்கிற ராமர்கிட்ட லக்ஷ்மணர் நம்ம எல்லா இடத்துலையும் தேடுவோம், சமாதானமாகவே நிதானம் இழக்காமல் சீதையை தேடுறதுல நம்ம வெற்றி அடையலைன்னாக்கா அப்போ உலகங்களை அழிங்க தவறு இல்லைன்னு சொல்கிறார் லக்ஷ்மணர் ராமருக்கு. அப்போ அவர் மேலும் சொல்கிறார், பெருந்தவங்கள் புரிஞ்ச தசரத மன்னர் உங்களை பெற்றெடுத்தார். நற்குணங்களை நிரம்பின உங்களை பிரிஞ்சதுனால மன்னர் உயிரை விட்டுட்டார். அப்படிப்பட்ட உங்களால் ஒரு துன்பத்தை தாங்கிக்கல முடியலன்னாக்கா சாதாரண மனுஷாளுடைய கதி என்ன? மனுஷாலில் சிறந்தவரே பாய்ந்து வர்ற தீய போல் மனுஷனை நெருங்குற துன்பம் திடீர்னு ஒரு நொடியில் கூட மறைஞ்சிடுற தன்மை உடையது தான். இப்போ துன்பத்தை சந்தித்த காரணத்தினால உலகங்களை நீங்கள் அழிச்சுட்டாக்கா எல்லா ஜீவராசிக்கும் நிம்மதி கிடைச்சிடுமா? துன்பங்களை சந்திக்காத ஜீவராசி தான் ஒன்று உண்டா? இந்திரலோகத்தையே அடைஞ்ச யயாதிக்கு அங்கே துன்பம் காத்திருந்தது. 100 பிள்ளைகளை பெற்ற வேத விற்பன்னரான வசிஷ்ட மகரிஷிக்கு ஒரே நாளில் அத்தனை பிள்ளைகளையும் இழக்கிற மாதிரி ஒரு சோகம் உண்டாச்சு. எல்லாத்தையும் பொறுத்துக்கிற பூமாதேவி மேலே எரிமலை வெடிக்கிறது. பேரொளி படைச்ச சூரியனும் குளிர் நிலவும் கிரகணங்களால் பீடிக்கப்படுறது. விதியின் வசத்துக்கு யாருமே விலக்கில்லை. அதனால் உங்களுக்கு நேர்ந்திருக்க துன்பத்தை நினச்சி நீங்கள் உங்கள் மனசு உறுதியை இழந்துடக்கூடாது. சீதை உயிரே இழந்திருந்தா கூட ராமர் நிதானம் இழந்தார்னு செய்தி வரக்கூடாது. ரகுகுல திலகமான ராமர் சாதாரண மனுஷாலை போல துக்கிச்சாருன்னு நடந்துடவே கூடாது. நல்லதையும் கெட்டதையும் அறிஞ்சு இயல்பாகவே செயல்படக்கூடிய நீங்கள் நன்மை தீமைகளை ஆராய்ஞ்சு செய்யப்படாத காரியம் நிலைநிறுத்து நிற்கக்கூடியது இல்லைன்றது அறிஞ்சது தான். அதனால் அந்த காரியத்தின் விளைவோ தவிர்க்க முடியாததாயிடும். உங்களை போன்ற பேரறிவாளவா ஒரு காரியத்தின் நன்மை தீமையை ஆராய்ஞ்ச பிறகு தான் அதில் இறங்குறாங்கன்னு லக்ஷ்மணர் சொல்கிறார். இதையெல்லாம் முன்ன எனக்கு நீங்கள் சொன்ன அறிவுரைகள் தான். அவற்றை தான் நான் உங்களுக்கு இப்போ நினைவுபடுத்துகிறேன். தேவர்களின் குருவான பிரகஸ்பதிக்கு கூட உங்களுக்கு கற்றுத்தரக்கூடியது என்ன இருக்குது? உங்களுடைய அறிவின் ஆழம் எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ளத்தக்கது இல்லை. துக்கத்தின் காரணமாக மறைக்கப்பட்டிருக்க உங்களுடைய ஞானத்தை வெளிப்படைய செய்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்குது. அதனால தான் இவ்வளவு பேசினேன். உங்களுடைய எதிரிகளை அழிக்கிறதுல முனைங்க, அதை விட்டுட்டு உலகங்களே அழிக்கிறதுனால யாருக்கு என்ன பயன்? தீங்கு இழைச்சவனை கண்டுபிடிப்போம், அவனை நீங்கள் வேரோடு அறுத்தறிங்க அப்படின்னு சொல்கிறார். லக்ஷ்மணனை விட மூத்தவராக இருந்த போதும் அவன் சொன்ன நியாயங்களை ஏற்றுண்டார் ராமர். வில்ல தரையில் ஊனிட்டு கோபம் தணிச்சுண்டு லக்ஷ்மணனை பார்த்து ராமர் நிதானமாக பேசுகிறார். என் அன்புக்குரியவனே லக்ஷ்மணா, இப்போ நாம் என்ன செய்யலான்றது உன்னுடைய கருத்து. சீதையை இந்த வனத்தில் கண்டுபிடிக்க வழிதான் என்னன்னு கேட்குறார் ராமர். அதுக்கு லக்ஷ்மணர் சொல்கிறார், முதல்ல ஜனஸ்தானத்திலே நம்ம நன்னா தேடுவோம். இங்கேயே ஏராளமான மலைகள், பள்ளத்தாக்கு, குகை, நீரருவி, செடி கொடிகள், மரங்கள் எல்லாம் இருக்குது. இங்கே நாம் இன்னும் முழுசாக தேடலை. முதல்ல அந்த காரியத்தில் முனைவோம். புயல் காற்று மலைகளை அசைச்சுடுறதில்ல. துன்பம் ராமரை பாதிச்சுடக்கூடாதுன்னு சொல்லி லக்ஷ்மணர் சொல்கிறார். அவரோட சேர்ந்து 2 பேருமா காட்டில் சீதையை தேட தொடங்குறாங்க. அப்படி தேடும்போது ஒரு இடத்துல பட்சிகளில் முதன்மை பெற்றதான ஜட்டாயு ரத்த வெள்ளத்தில் மிதந்துண்டு தரையில் விழுந்து கிடக்கிறத ராமலக்ஷ்மணா பார்க்குறாங்க. ராமருக்கு சந்தேகம் வர்றது, லக்ஷ்மணா, சீதையை இந்த கழுகு விழுங்கி இருக்குமோ? கழுகின் உருவம் எடுத்துட்ட ஒரு அரக்கன் இவன் விழுங்க முடியாமல் சீதையை விழுங்கி இங்கே தவிச்சுன்னு இருக்கானோ? இப்போ நான் இவனை கொல்ல போகிறேங்கிறார். ராமர் தன்னுடைய வில்லில் அம்பை தொடுத்தவாறு அந்த கழுகை நெருங்குறார். பூமியில் அதிர்ற வகையில் கோபத்தோடு தன்னை நோக்கி விரைஞ்சின்னு வந்த ராமரை பார்த்து ஜடாயு பேச ஆரம்பிக்கிறது. அப்போ அதுக்கு வாயில் ரத்தம் கொப்பளிச்சுண்டு கொட்டுறது. ராமரை பார்த்து பரிதாபமாக பேசுறது ஜடாயு. ஏற்கனவே ராட்சசர்களால் வீழ்த்தப்பட்டுட்டு இப்படி நிற்கிற என்ன நீங்கள் கொல்ல நினைக்கிறதுன்றது தகாது. உயிரை காப்பாற்றுற மூலிகையை தேடி ஒருத்தன் வனத்தில் அலையிறது போல் அலைஞ்சு உன்னால் தேடப்படுற ஒரு தெய்வீக பெண்ணும் சரி, என் உயிரும் சரி, ராவணனால் பறிக்கப்பட்டாயிடுத்து. நீயும் லக்ஷ்மணனும் உடன் இல்லாத போது சீதை ராவணனால் கவர்ந்து செல்லப்படுறத பார்த்தனா அவளை காப்பாற்றுறதுக்கு முனைஞ்சேன். எனக்கும் ராவணனுக்கும் இடையே ரொம்ப பெரிய சண்டை மூண்டுது. ராவணன் தன் தேரோட தரையில் விழுந்தான். இங்கே செதறி கிடக்கிற அம்புகளும் ஒடிஞ்சு கிடக்கிற வில்லும் அவனுடையது தான் அப்படின்றது அந்த ஜட்டாயனுடைய வார்த்தைகள் மேலும் தொடருது. அதன் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.